ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் முறையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என மாடு வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பிள்ளமநாயக்கன்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக காளைகளை தயார் செய்யும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஆன்லைன் மூலமாக காளைகளை பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்படுவதாகவும் மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மூக்க பிடிச்சா ஆயுது பாத்தியா 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 பாத்து பாத்து இங்க வாடா ரமேஷ் முன்னெல்லாம் வந்து கை டோக்கன் தான் கை டோக்கன் வாங்குவோம், போய் மாடை வைப்போம், எல்லாம் பண்ணுவோம், நீட்டாக வரும் போவோம். இப்போலாம் மாடோட வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது. மாடை ரொம்ப மாடு கஷ்டப்படுது. ஒரு டோக்கன் கிடைக்காம மாடை கொண்டு போய் தள்ளுவாடி போகிற மாதிரி ஆகிப்போயிருது. அது ரொம்ப பிரச்சனை ஆகுது. அதனால வேற வாய்க்கு ருசியா சமைக்க தெரிஞ்சா கை நிறைய சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் அசைவ உணவகம் நடத்தி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதனால மாடுகள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்துமே இதை கொஞ்சம் நம்ம இது பண்ணி போட்டோம்னா கவர்மெண்ட்ல இருந்து புதியவங்களுக்கு காயப்பட்டதுக்கு அதாவது நிதி உதவி மாதிரி பண்ணணும். கவர்மெண்ட் தான் பண்ணணும் அதை.